சொல்றாரு மீனா கிட்ட, நான் குடிக்கலன்னு. அப்பனா ஊதுங்கன்னு மீனா சொல்றாங்க. முத்து ஊதுறாரு. மீனா கேக்குறாங்க, எதுக்கு குடிச்சேன்னு தானே கேப்ப மீனா. கேத 2 பேரும் குடிச்சிருக்காங்க, நீங்க ஏன் குடிக்கல? மீனா, எனக்கு தோணல. நேற்று எப்பயும் குடிக்க மாட்டீங்களா? இன்னைக்கு தோணல, தோணுச்சுன்னா அப்புறம் பாத்துக்கலாம். நீ போய் தூங்கு மீனா. ஒரு கஸ்டமரை கூட்டிட்டு வராங்க. அந்த கஸ்டமர் என் கையில காசு இல்லைன்னு சொல்லிட்டு நான் கடைக்குள்ள போய் எடுத்துட்டு வரேன்னு முத்து கிட்ட சொல்றாரு. முத்துவும் வெயிட் பண்றாரு. இந்த ரவுடி மிரட்டுறாங்க, காசை கொடு இல்ல கடையை கொடுன்னு. முத்து கேக்குறாரு, சார் ஏதாவது பிரச்சனையா? ரவுடி பசங்கப்பா, குறைஞ்ச விலைக்கு எழுதி கொடுன்னு மிரட்டுறாங்க. எருமை மாதிரி இருக்கீங்க, வயசானவரை மிரட்டி கடையை வாங்க பாக்குறீங்களே, அசிங்கமா இல்ல? கேக்குறதுக்கு நீ யாரா கை ஓங்குறாங்க. முத்து அவங்கள போட்டு அடிக்கிறாரு. பாப்பான்னு அந்த கஸ்டமர் கூட்டிட்டு போறாங்க முத்துவ. இவங்க எல்லாம் போலீஸ்ல சொல்ல வேண்டியதானே? முத்து, அவங்க அரசியல் செல்வாக்கு உள்ளவங்களா இருக்காங்க, என்னால எதுவும் பண்ண முடியல, சமாளிச்சுக்கிட்டே வந்துட்டேன் சார். இனிமேட்டு அவங்க வரவே மாட்டாங்க, எல்லாம் வேண்டான்னு சொல்லிதான் ஊரை விட்டே போலான் இருக்கேன். இதுக்கு பயந்தெல்லாம் ஊரை விட்டு போகாதீங்க சார், சும்மா வெத்து வேட்டு பசங்க. பையனும் அமெரிக்கால இருக்கான், அவனும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். சொந்த ஊரை விட்டுட்டு போக மனசு இல்லப்பா, அதனால இந்த ஊர்லயே இருக்கேன். இப்ப பையங்களோடையும் பேர பசங்களோடையும் இருக்கலான்னு எனக்கு தோணுது. அதனாலதான் சில பேர்கிட்ட இந்த கடையை விக்கிறதுக்கு சொல்லி வச்சிருக்கேன். தெரிஞ்சுக்கிட்டு குறைஞ்ச விலைக்கு கொடுன்னு இந்த ரவுடி பையக மிரட்டுறாங்க. நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன கடை, காசு பணம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, முன்னேறணும்னு துடிக்கிற பசங்களுக்கு இதை கொடுத்துட்டு போலான்னு பாக்குறேன். ஏரியாவுல இந்த கடையை அடையாளமா மாத்திருக்கேன், அது தொடரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்தாப்பா பணத்தை வாங்கிக்க. சார் 20 ரூபா சில்லற இல்ல, பரவாயில்ல வச்சுக்கப்பா. இந்த கடையை எவ்வளவுக்கு சார் கொடுக்கலான் இருக்கீங்க? என்னப்பா நீ வாங்க போறியா? என்ன பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னா, நிறைய படிச்சிருக்கான் சார், இது கரெக்டா இருக்கும்னு தோணுது சார். யாருன்னே உனக்கு தெரியல, ஆனா எனக்கு நீ உதவி பண்ணிருக்க, உனக்கு பணங்காசு முன்ன பின்ன வந்தாலும் குடுக்கறேன்ப்பா, பாத்துக்கிட்டா போதும். கடைய பார்த்தா ரொம்ப செலவாகும் போல இருக்கே சார். பொருள்லாம் கிரெடிட்ல வாங்கினதுப்பா, ஏன் நம்ம கைமாத்தி விட்டுறலாம். நான் வீட்டுல பேசிட்டு சொல்றேன் சார். சொல்லு. சொல்றாரு, மாறி மாறி யோசிக்கிறீங்களே மனோஜ், ஐடியா ஏதாவது வருதா? எதுவுமே வரலப்பா சொல்றாங்க. மனோஜ் 2 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுறலாமா சொல்றாரு. இருக்கிறது 15 லட்சம், அதுல 2 வீடு கட்டுவீங்களா? ரூமு கூட கட்ட முடியாது, முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. முத்து, காலையிலே கிளம்பி போயிட்ட? அப்பா காலையில சவாரி வந்துச்சு, அதனாலதான்ப்பா கிளம்பி போயிட்டேன். அப்படியாப்பா? சாப்பிட்டேன்ப்பா. உனக்கு எதுவும் தலைவலி இல்லையே? எனக்கு எதுவும் இல்லப்பா. ஏன்பா கேக்குற? ரவியும் மனோஜும் யோசிச்சதுலே தலைவலி வந்துருச்சுரா. கிட்டே சொன்னேன்ப்பா, தண்ணி அதிகமா குடிங்கடான்னு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இவன் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னான்ல, அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. காலையில சவாரி எடுத்தேன்ப்பா, அதுல ஒரு கஸ்டமர் கிட்ட பேசினேன்ப்பா. அவர் கடையை விற்க போறாரு. என்ன கடைங்க? டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் விற்பாங்கல்ல, அந்த கடை. ரவி சொல்றாரு, ஹோம் அப்ளையன்ஸ் சொல்றியா முத்து? ரவி, ஏசி போட்ட கடைப்பா, உட்கார்ந்த இடத்துலயே முதலாளியா வேலை பார்க்கலாம். நீ சொல்றாங்க அதெல்லாம் ஆரம்பிக்கணும்னா ரொம்ப செலவாகும். இறக்கி விட்ட கஸ்டமரு டீலர்ஷிப்ல அந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்காரு. நீ சொல்றாங்க பிரான்சைசி மாதிரியா? அப்படியேதான்னு முத்து சொல்றாரு. பிள்ளைங்களோட அமெரிக்கால போய் செட்டில் ஆக போறாராம். கடையை கைமாத்தி விட்டுட்டு போலான்னு பாக்குறாரு. சொல்றாங்க இது சம்மர் டைம் வேற, ஏசி எல்லாம் நல்லா சேல்ஸ் ஆகும், இதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே. மீனா, கடையை கைமாத்துறது தானே, பேங்க்ல லோனை போட்டுக்கலாம். கொஞ்சம் மாமனார் தான் பணம் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காருல்ல. சொல்றாரு, ஏசில ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கணும், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தானே, மனோஜுக்கு அது ஒத்து போயிடும். அந்த ஓனர் கிட்ட சில பேர் மிரட்டி வாங்கலான்னு பார்த்தாங்க, நான் தான்ப்பா அடிச்சு விரட்டி விட்டேன். அவர் சொன்ன விலைய கூட கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலான்னு சொல்றாருப்பா. முக்கியமானது என்னன்னா, முன்னுக்கு வர துடிக்கிற இளைஞர்களுக்கு தான் அந்த கடையை கொடுப்பேன்னு சொல்றாருப்பா. தாண்டா இருக்கு முத்து. மனோஜ், இத பத்தி ஏன் யோசிக்க கூடாது சொல்றாங்க. அதெல்லாம் வேண்டாங்க, நல்ல யோசனையா சொல்றான், எதுக்கு எடுத்தடுப்புல வேண்டான்னு சொல்ற? மனோஜுக்கு நல்லதுக்கு தானே சொல்றான். சொல்றாங்க, மனோஜுக்கு பணம் வந்ததுக்கே 1000 கேள்வி கேட்டான், இவன் ஒரு விஷயத்த கொண்டு வரான்னா அது வில்லங்கமா தானே இருக்கும். என்னமோ இது சரியா தோணல. முத்து வில்லங்கம் பண்ற மாதிரிலாம் யோசிக்க மாட்டாரு, அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த அவர் சொல்லுவாரு, அவ்வளவுதான். முத்து சொல்றது என்னமோ நல்ல யோசனையா தான் இருக்கு, மனோஜுக்கு ஏத்த பிசினஸ். ஏன் யோசிக்க மாட்டாரு விஜயா? முத்து எதை சொன்னாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பியா விஜயா?
சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம். சொல்றாங்க, ரோகிணி இது நல்ல ஐடியாவா இருக்கு. சொல்றாரு, இந்த மாதிரி பிசினஸ் ஆரம்பிச்சவங்க தான் பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. மனோஜ் சொல்றாரு ரோஹிணி கிட்ட, இது ஓகேன்னு தான் எனக்கு தோணுது, என்ன பண்ணலாம்? சொல்றாங்க, இவன் சொல்றதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது, எதையும் யோசிச்சு செய் மனோஜ். சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஷோரூமை போய் பார்ப்போம், அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் மனோஜ். முத்துவை இழுத்துட்டு வராங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எதுக்கு மனோஜுக்கு கடையெல்லாம் பார்த்து சொல்றீங்க? நான் என்ன மீனா, அத்தை பேசுறத கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க, கொண்டுட்டு வந்தாலே அது வில்லங்கமா இருக்கும்னு சொல்றாங்க, உங்க மேல சந்தேகப்படுறாங்க. ஆண்டி, இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சு சொல்லாம இருக்க முடியுமா மீனா? என்னோட கூட பிறந்தவனா ஆயிட்டான், படிப்பு தான் இருக்கு, இதெல்லாம் பார்த்து செய்ய தெரியாது, நம்ம தானே செய்யணும் மீனா. மீனா அப்படி பாக்குற, உங்க அண்ணன் மேல திடீர்னு பாசம் வந்துருச்சே முத்து உங்களுக்கு, இல்லையான்னு தெரியல மீனா. ஆனா இப்ப என்னமோ உருப்படியா செய்யணும்னு தெரியறான். என்னால முடிஞ்சதை செய்யலான்னு பாக்குறேன், அவ்வளவுதான் காரணமா முத்து. அதுவும் இல்லாம மீனா, அப்பா கொடுக்க வேண்டிய 27 லட்சம் ரூபாய் இவன் கொடுக்கணும்ல, இப்படி கொடுப்பான்? கிட்டையாவது கொடுத்து தொலைச்சிட்டான்னா இந்த காசும் போயிரும்ல. அப்பனா இதுதான் காரணமா? இதுவும் ஒரு காரணம் மீனா. என்னை இவ்வளவு சொல்றியே, எங்க அம்மா எவ்வளவு திட்டுறாங்க, நீ அவங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்க. ஒன்னும் அவங்களுக்காண்டி செய்யல, மத்தவங்களுக்காண்டியும் செய்யறேன். இது மாதிரிதான் மீனா நானும் ஒன்னும் மனோஜுக்காண்டி செய்யல, அப்பாவுக்காண்டி தான். வீட்டுக்கு பாரமா தான் இருக்கான், நல்லா தொழில் செஞ்சு முன்னேறினான்னா அம்மாவுக்கும் சந்தோஷமா இருக்கும், அப்பாவுக்கும் சந்தோஷமா இருக்கும், அதுக்காண்டி தான். வட்டியோட 27-30 லட்சம் அப்பா கையில கொடுத்துருவேன். அதாவது அந்த ஓடுகாலி மனோஜ் ஒழுங்கா செஞ்சான்னா காசு வரும், பாப்போம். ஃபேமிலிய முத்து கூட்டிட்டு வந்திருக்காரு அந்த ஷோரூமுக்கு. இதுதான்ப்பா இந்த கடை, இந்த தொழிலதிபர் நல்லா பாத்துக்கடா உனக்காண்டி இவ்வளவு பெரிய கடை முத்து பாத்து கொடுத்துருக்கான். மீனா முத்து கிட்ட கேக்குறாங்க, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்க கிடைக்குமா? எல்லாம் கிடைக்கும் மீனா, இவன் மாத்திரம் இந்த கடையை வாங்கிட்டான்னா இவனையே ஃப்ரீயா டெலிவரி பண்ண சொல்லிடலாம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம். அப்பா முத்து, வணக்கம் சார். என்ன உடனே கூட்டிட்டு வந்துட்டீங்க? அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. வாங்க போறது யாருன்னு கேக்குறாரு. மனோஜா அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு முத்து. தம்பி சொன்னாரு, நீங்க பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்கன்னு. சார், நான் நிறைய ஸ்டார்ட் அப் ஐடியாலாம் வச்சிருந்தேன். கடையை பத்தி முத்து சொன்னா, டர்ன் ஓவர்லாம் எப்படி சார்? பொருளோட டீலர்ஷிப் பெர்சன்டேஜ் எவ்வளவு சார்? அண்ணாமலை கிட்ட கேக்குறாரு. என்னப்பா எத்தனை பெர்சன்டேஜ் என்ன ஏதுன்னு கேக்குறான். வாங்க போறது அவன் தானடா, கேட்டுட்டு போட்ட முத்து. முதல்ல கடையை நல்லா பாரு. கடையோட ஓனர் சொல்றாரு, கடையை நல்லா பாருங்க மனோஜ். மனோஜும் சுத்தி பாக்குறாரு. கேக்குறாங்க ரவி கிட்ட, நம்ம ரூம்லயும் இந்த மாதிரி ஒரு டிவியை வாங்கி மாட்டிடுவோமா? எதுக்கு? உங்க அப்பா டிவியில நியூஸ் கேக்குறாங்க, அதனால எதுவும் பார்க்க முடியல ரவி. அண்ணே இந்த ஷாப்பை வாங்கிட்டான்னா கம்மி ரேட்டு கொடுப்பான்ல. என்னன்னா எக்ஸ்ட்ரா வாங்காம இருந்தா சரி. கிட்ட அந்த கடை ஓனர் பேசிக்கிட்டே இருக்காரு. மனோஜ் அந்த ஓனர் சேர பாக்குறாரு, போய் உட்கார்ந்துக்கிறாரு. நீ மனோஜ பாக்குறாங்க. இப்படி பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு அத்தை அப்படின்னு சொல்றாங்க. சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்றாரு, முத்து மனோஜ பாரு, கடையை பார்க்க சொன்னா அங்க போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். மலை கிட்ட விஜயா சொல்றாங்க, மனோஜ் இப்படி பாக்குறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, யாருல அவன் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது எவ்வளவு கம்பீரமா இருக்கு பாருங்க சொல்றாரு. மனோஜ் சேர பாக்குறதுக்கு அவன் தான், அது என்ன 2000 ரூபாய் இருக்குமா, கடையை பாருடானா சேர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இங்க வாடா நீ சொல்றாங்க. மனோஜ் இப்ப பிசினஸ் மேன், அவரை வாடா போடான்லாம் சொல்லக்கூடாது சொல்றாரு. கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, இது ஒண்ணும் நம்ம வீடு கிடையாது, வெளியே வந்திருக்கோம். தம்பி பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு சார். பொருள்லாம் அந்தந்த பிராண்ட் கம்பெனியோட டீலர்ஷிப்பா. பொருள் விக்கிறீங்களோ அதுக்கேத்த கமிஷன் வரும். மாசத்துல டார்கெட்டை முடிக்க வேண்டியது உங்க திறமை. நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு சார், நிறைய ஐடியாவும் இருக்கு. கடைக்கு ஏற்கனவே நல்ல பேர் இருக்கு, நம்பி வருவாங்க. நம்பிக்கைய நீங்க எப்பயும் காப்பாற்றணும். மற்ற விஷயங்களை பேசிடலாமா? பேசிடலாம் சார். பேசிடலாமா சார்? நாங்க பேசிக்கிறோம் முத்து அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க முத்துவ. மொரீஷியஸின் நாணயம் ரூபாய். நாளை சந்திப்போம்.